அப்போ இந்த தேர்தல் அறிக்கை முன்னறிவிப்புன்றது இவர்களை கடுமையாக எரிச்சல் அடைய வச்சிருக்கு. காப்பி பேஸ்ட் அப்படின்னு ரகுபதி சொல்றாரு. ரகுபதியே ஒரு காப்பி பேஸ்ட் அப்படின்னு என்பதுரை போடுறாரு. உண்மைதானா? கமலஹாசனுடைய திட்டத்தை தானே காப்பி பேஸ்ட் பண்ணீங்க நீங்க. அன்னைக்கு நீங்க அரசியல் பண்ணீங்க, இன்னைக்கு உங்களது காப்பி பேஸ்ட்னா நீங்க அறிவிச்சா அப்புறம் அவங்க அறிவிச்சாங்க. ஜெயலலிதா மது விலக்கு கொண்டு வரணும்னு ஒரு திட்டத்தை முடிவு பண்றாங்க. இது வெளியில போகுது, பரவிடுது. அதாவது திமுக ரகசியமா தெரிஞ்சுது. கலைஞர் உடனே பூர்ண மது விலக்கு வேணும்னு கோரிக்கை வைக்கிறார். ஜெயலலிதா கடுமையான கோபம், எப்படி இது வெளியே போச்சு அப்படின்னு. அன்னைக்கு ஒரு அமைச்சரை வெளியே அமிச்சாங்க. இன்னைக்கு அவர் திமுக செல்வாக்கா இருக்காரு. அப்போ அந்த மாதிரி வெளியே போன உடனே அதுக்கப்புறம் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, 500 கடைகளை மூடுறோம் அப்படின்ட்டு முடிவெடுத்து மூடினாங்க. இந்த மாதிரி அன்னைக்கெல்லாம் நீங்க பண்ணலையா? அது மாதிரி பல வேலை பண்ணுவாரு கலைஞர். ஒரு திட்டத்தை கொண்டு வர போறாங்கன்னு தெரிஞ்சவொன்னே இவர் கோரிக்கை வைப்பாரு. ஒன்னும் அந்த திட்டம் வராமே போயிடும். அதை மீறி வந்துச்சுன்னா உடன்பிறப்பே நாம் இன்னும் இவர்களை ஏதோ ஒரு வகையில் பாதித்து கொண்டுதான் இருக்கிறோம். நாம் வைக்கும் கோரிக்கைகளை இவர்களால் மறுக்காமல் இருக்க முடியவில்லை. காரணம், நாம் மக்கள் பக்கம் நிற்கிறோம். இந்த கோரிக்கையை நீயே பார், நாம் வைத்த கோரிக்கை இப்படின்னு உருட்டுவாரு. இந்த மாதிரிலாம் பண்றதுல இந்த இடம் ஏறி இவங்க அடிக்கிறாங்க. அதுல ஒண்ணு இது. இன்னொன்னு, இந்த நகர்ப்புறங்களில் ஆண்களுக்கும் இலவச பேருந்து அப்படின்றது, டிக்கெட் விலையாத்தினா அதுன்னு ஊட்டின்னு இருக்காங்க. இன்னைக்கு பேருந்துகளையே தனியார் மயமாக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. டிப்போக்கள் தனியார் மயமாகுது. கம்யூனிஸ்டுகள் வாயை மூடிட்டு இருக்கிறாங்க. யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க.